அனைவருக்கும் வணக்கம். அழகுனா என்ன? அழகுன்றது உடல் ரீதியான கவர்ச்சியும் இல்லை மினுப்பினுப்பான உடலிலையும் இல்லை உடல் அமைப்பிலையும் இல்லை. அழகு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போட்டு நம்ம பொலிவாக மினுமினுப்பாக இருக்கிறது, மற்றவங்களை கவர்றது உண்மையான அழகில்லை. அழகுன்றது கலரோ வெளி தோற்றமோ விதவிதமாக மேக்கப் பண்ணுறதோ அழகு கிடையாது. அழகு எதில் இருக்குன்னா மனசில் இருக்குது, நம்ம பேசுகிற வார்த்தையில் இருக்குது, நம்ம செய்கிற செயலில் இருக்குது, நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்குது, நம்ம குணத்தில் இருக்குது. ஒரு கணவன் திருமணம் செய்துவிட்டு ஒரு பெண்ணை அழகு இல்லை, உன்னை பிடிக்கலைன்னு சொல்கிறது தவறு. உண்மையாலே காதல் செய்துவிட்டு வசதிக்காகவும் அழகுக்காகவும் ஒருத்தங்களை வேணான்னு சொல்கிறது தவறு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமான செயல். இதை ஏற்க முடியாத செயல். இது மனித நேயத்திற்கு எதிரான செயல். ஒரு நேரலையில் ஒரு பெண் கதறல் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவன் நான் அழகாக இல்லைன்னு எனக்கு எதுவும் செய்கிறதில்லை, எதுவும் வாங்கி தரதில்லை. இது கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பெண் பசிக்குது, எனக்கு இட்லி வேணும்னு கேட்கும்போது அந்த கணவன் நீ அசிங்கமாக இருக்க, அழகாக இல்லை, உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான செயல். இதெல்லாம் மிருகத்தனமான செயல். அழகுன்றது எதுன்றது இப்போ நான் சொல்கிற அத்தனை பேரை புரிஞ்சுக்கோங்க. அழகு என்பது உடலை சார்ந்தவோ கவர்ச்சியோ அழகோ கலரோ கிடையாது. என்றைக்குமே அழகு அழியக்கூடியது, மண்ணில் புதையக்கூடியது. அழகு என்பது என்றைக்குமே நிரந்தரம் இல்லாதது. அழகு என்பது என்னன்னா பொறுமையும் விட்டு கொடுக்கறதும், தவறாக ஒருத்தங்க இருந்தாலும் அவங்களை மாற்றி நல்வழிப்படுத்துவதும், ஒருத்தங்க கவலையாக இருக்கும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதும், நம்ம ஒருத்தங்க தவறாகவே பேசினாலும் பொறுமையுடன் நல்வழிப்படுத்துதல் தான் அழகு. அழகு என்பது நல்ல விஷயத்தை செய்கிறது, நல்ல விஷயத்தை பண்ணுறது, நல்ல மனிதநேயத்தோடு இருக்கிறது தான் அழகு. அழகு என்பது என்றும் நிரந்தரமானது. நல்ல குணம் மட்டும், குணத்தை மட்டும் நேசித்தால் என்றுமே சரி, அன்புடன் புரிதலுடன் இறுதி வரைக்கும் தொடரும் எந்த உறவாக இருந்தாலும். அழகுனால ரசிக்கக்கூடிய உறவாக இருந்தால் உலகழகியாக இருந்தாலும் வெறுத்து போகும், ஒரு நாள் பிரிதல் ஏற்படும். அழகு என்பது மனதை சார்ந்துதான் இருக்கிறது. அழகு மனதை மட்டும் நேசித்து பார்த்தால் என்றும் பிரியாமல் இணைந்து இணை பிரியாமல் உயிருடன் வாழும் நாட்கள் வரை தொடரக்கூடியது. குணத்தின் அழகுதான் சிறந்தது. என்றுமே குணத்தின் அழகு நிரந்தரமானது. நன்றி, வணக்கம்.